ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அது மாதிரி ஒரு நிலைகள் இருக்குது. இப்போ நம்முடைய இயக்கங்கள் நடத்துறதுல வந்து அதாவது நான் ஒரு ஐக்கியம் சொல்கிறது, உயிரோட்டமாக இயக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்பப்போ அவனுக்கு வேலை கொடுத்துட்டு கொடுக்கும். ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில் நிறைய நடத்தியிருக்கோம். மண்டல மாநாடு, மாவட்ட மாநாடு, கிளை மாநாடு, மாநில மாநாடு தான் நடத்தலை. ஆனால் அவரே ஒரு சொன்னார், முதலமைச்சர் பங்கேற்கின்ற வகையில் இருந்தால் தான் மாநில மாநாடு. அதில் உறுதியாக இருந்தார். வரல, நம்ம நடத்தலை. அமைச்சர்களை நீங்கள் கூப்பிட தவிர்க்கவும் பாரு. காரணம் என்னன்னா, அவனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம இயக்கத்தை அப்படி இல்லை அப்படிம்பார் அவர். ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் வேறு மாதிரி இருந்தது. அப்படி அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பேரணியில் நடத்திருக்கும் போது நாங்கள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு எங்களை கூட்டு போனாங்க. சேப்பாக்கில் அவ்வளோ பெரிய பேரணி. நம்ம அந்த விருதுரை மாளிகை இடத்துல நிறுத்திட்டான். இப்போ எங்களை கூப்பிட்டு போனாங்க, வாங்க முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி. நாங்கள் போகிறதுக்குள்ளே இதை ஏமாற்றிட்டான், போலீஸ்காரன் ஏமாத்துறது. போனால் முதலமைச்சர் போயிட்டாருங்க, நீங்கள் இவரை பாருங்கன்னாரு. அவர் சொன்னார், எங்களை இந்த மாதிரி விழிவுபடுத்தாதுங்க, நாங்கள் அவரை பார்க்க விரும்பலன்னு திரும்பி வந்துட்டோம். அப்போ இவனா நம்மளை டைவெர்ட் பண்ணுறான். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாமல் ஒரு கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. டைவெர்ட் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ண முடியுங்க, கூட்டத்தை பேசினா ஒரு சோர்வாகி போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் நடந்திருக்கு, அது மாதிரி நடத்துறது. இப்போ அந்த காலத்திலேயே தருமபுரியிலேருந்து அப்போது அந்த நடந்த அந்த வெள்ள நிவாரணம் முதல்ல இயக்க ஆரம்பத்தில் சமூக நீதியும் நம்முடைய ஓய்வு நலன்தான் 2 கண்களாக பார்க்க சொன்னார். அப்போ இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த இதுலேயும் அந்த இடத்துல நம்ம ஓய்வு சங்கம் தான் கொடுத்தோம். டொனேஷன் 75,000 ரூபா கொடுத்தோம். அன்றைக்கி கலைஞர்கிட்ட கூட்டி கொடுத்துட்டோம். இப்போ அப்போவே அன்றைக்கி நம்மளுடைய நிலைப்பாடுகள் இருந்து அதே போல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளோடு இயக்கத்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மதுரை மாவட்டத்தினுடைய பொறுத்தவரை அங்கே உன்னுடைய கைகூப்பி உங்கள்கிட்ட கேட்குவதெல்லாம் அதை நாம் செயல்படுத்துவதற்கு உண்டான பழைய மாதிரி ஒரு மாவட்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. அதற்கு என்ன தேவை என்பதை நாம் பேசுவோம். தொய்விற்கு இல்லைன்னு சொல்ல, அதை நான் எப்படி சரி கட்டுறேன்னு பாருங்க. நீங்கள் நடராஜன் அவர்களே வச்சுக்கிட்டு அவரை ஏன் தொய்வு, என்ன உங்களுக்கு கஷ்டம், வாடிப்பட்டு என்ன கஷ்டம், போங்க நீங்கள் கூப்பிடுங்க, மாவட்டத்திலேருந்து வரட்டும், என்ன கஷ்டங்கிறது கேட்கட்டும், நாமளாக போவோம், உட்காருவோம், பேசுவோம், கூட்டுங்க. பழையபடியாக வரணும், பழைய நிலைக்கு வரணும். எதிர்பார்ப்புன்னு சொன்ன பாருங்க. ஒரு செயற்குழிய பெரிய கூட்டத்தில் மதுரை மாவட்டம் என்ன சொல்ல போகுது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். எனக்கு அது பெருமையாக இருந்தது. ஆமாம், எதையுமே சோமோட்டவா ஒத்துக்கொண்டது இல்லை மதுரை மாவட்டம். வியாக்காரம், அதாவது அதை பற்றி பேசுவாங்க. நீ ஒரு திட்டம் போடுறியா, அதை நீ கொண்டு வராத, கூட்டத்தில் முடிவு எடுக்கணும். எந்த இயக்கமாக இருந்தாலும் கூட கீழேருந்து வரணுங்க. கீழே வந்து வரணும்னா செயற்குள்ள வரணும். நாம் செயல் திட்டத்தை நான் சப்ஜெக்டை 3 வச்சுக்கிட்டு இதை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு சொன்னால் அது இயக்கம் வளர்றதுக்கு இல்லை. 1 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன், 2 மணிக்குள்ளே முடிச்சிடுவோம்னா அது இயக்கம் இல்லை. கஷ்டம்தான் இருக்குது. அது 3 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டேங்காங்க, சாப்பிட்டோன்னா போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஊருக்கு போகிறவங்க போயிடுவோம், இருக்கிறவங்க வச்சு நடத்துவோம், தீர்மானம் போடுவோம்.
அந்த மாதிரி ஒரு இது இப்போ இருக்க வந்திருக்கு. 2 நாள் பேரவை கூட்டம் குற்றாலத்தில் 72ல் 6 and 7 ஜூலையில் போட முடியுதா? தலைவாரம் நடங்கம் மேலே இருக்குது. அங்கே தான் கேட்டோம். ஆன்மம் சொல்லி முதல்ல சென்னையில் இருந்தார். சரி, செக்ரட்டரி அசோசியேஷனுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட், அந்த பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் டிஆர்ஓ தென்காசி மாற்றினாங்க. அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இருபது சார்ந்து எல்லாமே பண்ணார். அவங்க 2 நாள் நடத்தணும். அதுதான் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய சொந்த கட்டிடத்திற்கு வளாகம் உருவாக்கப்பட்டது. அங்கே தீர்மானம் போட்டோம். அது மாதிரி ஒரு நிறைய அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு நிலைகள் வரணும். நம்ம இன்றைக்கி ரொம்ப மாநிலத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கை சந்தா மூத்தோர்கள் வர குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ நாம தானங்க அதை அதை மூத்தோர்களை சேர்த்துக்கணும். நாம் தான் உறுப்பினர்கள் அதை விலைக்கு சொல்லணும். என்ன வருது பாருங்கள், இயக்கத்தோட செய்திகள் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு என்னென்ன எழுதிருக்குங்கிறது அதில் இருக்குது. நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. அதை பார்த்தா தெரியும் என்னென்ன கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியும். அதை வாங்கி வச்சு நீங்கள் படிங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அதில் வருது. யாரை பார்த்தோங்கிறத சொல்லியிருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் தலைவனுடைய செயல்பாடு அங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் அதுக்கு தான் நம்ம வாங்க சொல்கிறோம். அதனால் அதை நாம் அது அவருடைய இயக்கமாக நடத்த வேண்டியிருக்கு. எஸ் சார் தலைவரே அது ஒரு இயக்கம் நடத்த போட்டிருக்காங்கல்ல. ஜனவரி பிப்ரவரியா அது நடத்த போகிறோம். சென்னையிலையா? இங்கே எல்லா இடத்துலையும் மண்டலைங்கிறது இதுவுக்கு அது உறுப்பினர் சேர்க்கை, அதாவது நிர்வாக சம்பந்தம் கொண்டு பேசுறதுக்கு. ஆமாம், இது ஜனவரி பிப்ரவரியில் சந்தா சேர்ப்பு மூத்தவர்கள் சேர்ந்துங்கிறது இயக்கம் நடத்துறது. ஆமாம், ஜனவரி பிப்ரவரி அது ஞாபகம் அதுதான் இருக்குது. அதான் அன்னைக்கு பேரவை கூட்டத்தில் முடிவு எடுத்துருக்காங்க. இது அனைவரும் இந்த 6ஆம் தேதி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவோம். அதாவது அந்த சப்ஜெக்ட்லேயே வரலையா? அது கருத்தரங்கம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆமாம், இந்த இயக்கத்தை பற்றி சொல்லலை. சந்தா சேர்ப்பு இயக்கத்தை பற்றி சொல்லலை. கருத்தரங்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. கருத்தரங்கம் இன்றைக்கி இல்லை. அப்போ அரசாங்கமாக நீ என்னத்தை சொன்னாலும் கூட, அதாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு இருக்காங்களே தவிர என்ன வசதி பண்ணுங்கிறது ஒன்றும் பண்ணலை. நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதான் நம்ம அந்த காலத்தில் இப்போ அதை ரத்து பண்ணிடுங்கிறான். அந்த காலத்தில் 75% கொடுத்துட்டு இருந்தான்ல. இன்றைக்கி 30,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறான் கான்ட்ராக்டுக்கு. அது செலவெல்லாம் 21 தான் கொடுக்குறான். 21-24 கொடுக்குறான். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு 30,000 ரூபா கொடுக்கணும்னு. கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்கறது இல்லையே, கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அதை அதிகாரம் வலியுறுத்தணும்ல. அப்போ என்ன பண்ணோம்னா, நாம் தேவைக்கேற்ற ஒரு லென்ஸ் வச்சுக்கிறோம். 50,000 ரூபா லென்ஸ் வச்சா 75% கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அதிலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். அதனால் பழைய ஓய்வு திட்டத்தில் ஒன்று தான் பழைய இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு அது நமக்கு நல்லா இருக்கும். இருக்க வரைக்கும் பிரச்சனை. எல்லா செலவிலையும் 75%. ஆமாம், என்ன செலவு பண்ணுறீங்க அது 75% கொடுத்துட்டு இருந்தான். அது முடியாதவங்களுக்கு நாம் அதை அப்பீல் பண்ணி கவர்மெண்ட்டு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர்ஸ் போட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். சில பேர் உடைய இயலாமை சில நோய்கள்லாம் இருக்குது, ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எழுத சொன்னோம். நாம் எழுதி கவர்மெண்ட்டு போய் தனி ஜியோலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதை தான் இப்போ கருத்தரங்கம் போடுறாங்க. அந்த கருத்தரங்கம் திருச்சியில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மதுரை மாவட்டத்திலேருந்து நீங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. அவங்க கேட்க போகிறாங்க எங்கே போட்டால் சரியாக இருக்கும்னு. அதாவது திருச்சியில் போட்டு அடிக்கடி திருச்சியை போடுறாங்க. இல்லை அதாவது
எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஓய்வு பெற்றவர்கள் இந்த டிபிஏ வராத்திருந்து பாருங்கள், அவங்க பேரவை கூட்டம் எங்கே போட்டாங்க தெரியுமா? வருஷம் நம்ம அந்த மேயர் அந்த எக்மோர் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அங்கே தான் போட்டான். நாம் 2 தரம் போட்டோங்க, சரிப்பட்டு வரல. இல்லை அவன் அங்கே தான் போனான். வருஷம் அங்கேயே போடுறாங்கிறதுக்காக நீங்கள் விட்டான். அவன் அங்கே தான் போடுறான். நம்ம என்ன சௌரியங்கிறத இப்போ கேட்கணும். இப்போ சென்னையில் நடந்தபோது 7ஆம் மாதம் கூட்டம் சேரல. அதாவது நீங்கள் வந்து திரும்ப மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் சுமத்தறிக்கைன்னா அவன் பயப்படுறான். செலவாயிடும். மாநிலத்துக்கு ஒன்றும் வசதி இல்லை, நீங்கள் எங்களுக்கு வளர்ச்சி நிதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். செலவுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. கம்பல்சரி கேட்குறாங்கல்ல வளர்ச்சி நிதி. வளர்ச்சி நிதிக்கு வந்துடும் மாநிலத்தினுடைய டெவலப்மெண்ட்டு, மாநிலத்தில் செலவுக்கு. அது செலவாகிட்டு இருந்தால் கருத்தரங்க போட்டி நல்ல செலவாகும். நாம் போயிடுறோம், அவங்களை கூப்பிட்டு போகிறதுலாம் திருவாது இல்லை. அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. அதில் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அதெல்லாம் பண்ண. அதாவது அந்த நிலைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லை இயக்கத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மாநிலத்துக்கும் இருக்கிறது, மாவட்டத்துக்கும் இருக்கிறது, கிளைக்கும் இருக்கிறது. அதில் வந்து நாம் வந்து ஓடிவிட முடியாது. அதனால் நாம் அதாவது நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நிர்வாகிகள் அதை கொஞ்சம் அதை கவனமாக இருக்கும். நிர்வாகிகள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் உறுப்பினர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். சந்தேகம் வந்தாங்கன்னா நீங்கள் பேசணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே பேச முடியும். கோரிக்கைகள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு முடியும். பிரதான கோரிக்கை அன்றைக்கி அதை வச்சுருக்காங்க. 2017 மத்திய அரசாங்கம் 3 வருஷம் 88, 94, 2006, 2016 அந்த வாங்கிய அந்த நேரத்தில் ஓய்வு பெற நேரத்தில் 98, 2016, 2016 இந்த இதில் வந்ததில் அந்த ஊதியத்தில் ரிட்டையர் ஆகும்போது ஊதியத்தில் எத்தனை ஊதிய அதாவது இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊதியத்தை மறுநிலை பண்ண சொல்கிறான். ஏன்னா உள்ளே உள்ளவங்களுக்கு அது கம்மியாக இருக்குது. அது பிரதான கோரிக்கையாக வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு இயக்கம் நடத்துங்களேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நடத்தினா தான் நம்ம 9வது ஊதியக்குழு வரும்போது இது சரி செய்யப்படும். நமக்கு அதனால முக்கியம். வந்து ஊதியம் அது ஓய்வூதியம் உயர்வாகும். மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கான், கை காட்டியிருக்கான். அது எங்களுக்கு கொடுங்க. அது என்ன கஷ்டம் உங்களுக்கு, அதை வலியுறுத்தணும்ல. 70 வயசுக்கு சலுகை நீ மத்திய அரசாங்கத்தை கொடுங்கிறது உரிமை. அதை கேட்கணும். கோரிக்கை வச்சுருக்கோம். 5 பதினெட்டில் போட்டும்போது முதல் கோரிக்கை அதுதான் இருக்குது. அது இயக்கம் நடத்தமா வேண்டாமா? வருங்காலத்தினுடைய நிலைகள் அப்படி தானே வருது. அதனால் இயக்கம் நடத்தும் போது நம்முடைய நீங்கள் தான் சொல்லணும், மாவட்டங்கள் சொல்லணும். உறுப்பினர்களுடைய உணர்வுகள், பிறருடைய உணர்வுகள் என்னங்கிறத மாவட்டத்திலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள், செயற்குள்ள பேசக்கூடிய ஆட்கள் சொல்லணும். நீங்கள் எங்களுடைய உணர்வுகள் இது இருக்குது, எங்களுடைய மாவட்டத்தின் உணர்வுகள் இருக்குது, அதே இதை பரிசீலனை பண்ணுங்க. அப்புறம் பண்ணுறவங்க வேற விஷயம். நாம் அது ஒன்றுமே பண்ணுறதுன்னு சொன்னால் எனக்கு தெரியல. தலைவரை பற்றி அவர் வருத்தப்படுறது இல்லை. நீங்கள் பேசுகிறதே அதை அது சப்ஜெக்டை பற்றி நல்லா பேசுங்க. அவங்க கொடுக்குற சப்ஜெக்டை போய் நாம் வந்து நல்லா இருந்தால் ரைட்டு. இப்போ தாங்க நம்முடைய வெளிப்பாடுகள் வெளியே தெரியும். சில பேர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருவண்ணாமலை, மதுரை, இந்த மாதிரி 4-5 மாவட்டங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. மாற்றங்கள் வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைகளில் வந்து அந்த மாதிரி நிலைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பண்ணுங்க.
அதனால் நிறைய அதாவது ஓய்நீர்களுடைய நம்முடைய வாழ்வை இருண்டு போகிற மாதிரி தெரியுது வருங்காலத்தில். இந்த ஊதியக்குள்ளே வந்ததுன்னா உயிரவே இருக்காது நினைக்கிறேன் நமக்கெல்லாம். பின்னால் உள்ளவங்களுக்கு இருக்கும், அது எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அதுக்கு நம்ம வழி பண்ணணும்ல, நம்ம இயக்கம் நடத்தணும்ல, இயக்கத்துக்கு அந்த அளவுக்கு கொண்டு வரணும்ல. அது நாம் தானே வழிகாட்டணும், மாநிலத்துக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். எங்கள் உணர்வுகள் இது இருக்குது, அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுங்கள். இப்போ யாருமே நம்ம வந்து மந்திரிகளை பார்க்குறோம் மறுக்கொடுக்கணிக்கு நாங்கள் அதாவது நான் பெருமைக்காக சொல்லலை. நான் இருக்கும்போது நான் போகும்போதெல்லாம் போய் வந்து செக்ரட்டரியை பார்ப்பேன் முடியாது பாரு காத்திட்டு பார்ப்பேன். இப்போ செக்ரட்டரியேட்டுக்கு யார் போகிறா? அதாவது கடிதங்கள் இருந்ததை பற்றி நான் தப்புன்னு சொல்கிறேன். கடிதங்கள் நேர சேருதா? நேராக கொடுத்தா தானே அவர் கையெழுத்து போடுறாரு. காத்திருப்போம். நான் சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், நான் போயிடுறேன் பாரு, போகாதுங்க இதில் உட்காருங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லி நாம் அந்த இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம். கிரிஜா விஜயநாத் இந்த காலத்துலேருந்தே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி சரித்திரம் படைத்த ஒரு இயக்கம். ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுட்டாரு நம்ம அம்பாசமுத்திரம் சங்கம். தன்னுடைய சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு மட்டும் 160 31 அந்த 271 ஆர்டர் போட்டானே, அது ஆர்டர் போட்ட மாதிரி நிற்கிது, செயல்படுத்த முடியலை. அப்போ தான் நான் போய் சொன்னோம், ஓய்வூதியத்தை மறுநீக்கம் செய்யப்படுவதற்கு ஏஜிக்கு போகணும் அவசியம் இல்லை. பல ஸ்டேட்டில் நீ அவங்களே பண்ணி பல ஸ்டேட்டில் ஏஜிக்கே போகிறதில்ல, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே படிக்கிறான். அதன் முதல் காலமாக தான் இன்றைக்கி வந்து காவல்துறையில் இப்போ அவங்களே பண்ணுறாங்க, ஏஜிக்கு போகிறதில்ல. அப்படியா சொன்னது தான் அதுக்கு போட்டு தான் அவங்க வந்து 549 ஜியோ போட்டு இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் செயலாட்டுக்கு வந்தது. ஆனால் அது மாதிரி ஒரு நிலைகள்லாம் இருக்குல்ல. அதனால் இயக்கம் வந்து இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான இயக்கங்க நாகபுரேடியில் அவர் நடத்திய இயக்கங்கள், அதுக்கு பின்னால் நாம் வழிகாட்டிய தலைவர்கள், மாவட்டங்கள் எல்லாமே இயக்கத்தை ரொம்ப வளர்த்துட்டு வந்தாங்க. வளர்கின்ற இயக்கம், வறுமை பெற்ற இயக்கம், அந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர இயக்கத்துக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்கணும். மாவட்டங்கள் நீங்கள் கொடுக்குற கருத்துக்கள் அதான் அந்த கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம். இயக்கத்தை நம்ம மாவட்டத்தை வலுப்படுத்துங்கள். உறுப்பினர்களை அவங்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு நாம் வேலை செய்வோம். யார் வந்தாலும் கூட அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செய்வோம். அவங்க அப்படி தான் எல்லாம் நடத்துட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கு இப்போ நிறைய ட்ரெஸ்ஸிங் போகிறாங்க, என்ன இருக்குங்கிறது கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு போனால் தான் ட்ரெஷரியில் மரியாதை இருக்குது நமக்கு. உறுப்பினர் சேர்க்க அந்த காலத்தில் உறுப்பினர் சேர்க்க என்ன பண்ணோன்னா ட்ரெஷரிக்கு போய் இந்த ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருத்தர் போய் யார் ரிட்டையர் ஆனாங்கிற ஒரு லிஸ்ட்டை கொண்டா கொடுக்குறான், வாங்கிட்டு போவோம். அது பக்கத்தில் உட்காந்து போவோம், அவங்கள்ட்ட கேட்போம். அந்த மாதிரி முயற்சிகளை பண்ணணும், நிர்வாகிகள் தான் பண்ணணும். நாம் அப்படி தான் பண்ணி அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லோக்கலில் ட்ரெஷரிக்காரங்க போனோன்னா அவன் லிஸ்ட்டு கொடுத்துட்றான், தலைவர் இவ்வளோ பேர் இந்த மாதத்தில் போய் ரிட்டையர் ஆகிட்டாங்க, எப்படி பண்ணிடுறாங்க. அவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க, அப்ரோச் பண்ணுறான், வாங்கிடுறான். நாம் அது மாதிரி லிஸ்ட்டை கேட்கணும், கொடுக்குறோம். சிரமந்தான். இந்த சிட்டிலேருந்து அங்கே போனால் சிரமப்படாமல் போகணும். மாவட்டத்துக்கு இன்றைக்கி நிதிநிலையே சரியில்லைங்க, எல்லா மாவட்டமும் சரி. நீங்கள் கொடுக்குற கிளையனுடைய அந்த இதுதானே அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? செயற்குழு போகிறதுக்கு எங்கே இருக்குது அவங்கள்ட்ட பணம் இருக்குது? வேலை கூட்டத்துக்கு போகும்போது என்ன பணம் இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது இதில். அதனால் நடராஜன் அவர்களெல்லாம் விரும்பி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், நீங்கள் வந்து அதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட்களை சேருங்க. நீங்களே கஷ்டப்படணும். அதாவது உண்மையின் ஷோவாக நடத்த முடியாது.
அதாவது அலுவலகத்தில் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ் சொல்லுவார், நீயே ஃபைல் எழுதாதையா, லெஸ்ஸாக உத்தரவு எழுத மாட்டேன் நான் தான் எழுதுனா எழுதவை, அதான் ஒரு கெப்பாசிட்டி. நானே எழுதிடுவேன்னா அப்போ அடுத்தவனை போல டிஃபெண்ட் ஆகிறேன். அவன் அடுத்தவனை சொல்லுவான், அடவா சூப்பர் எழுதிட்டு வரியா, அவனை அமைச்சா போயிடுவான். அவனை எழுதவை, அவனை எஜுகேட் பண்ணு, அப்போ தான் வர முடியும். எல்லாமே நீனே எழுதி போட்டு இருந்தா இல்லை சார் நீங்கள் கேட்குற என்ன தானே கேட்குறீங்க, நான் உன்னை கேளு, நீ அவனை கேளு, அவன் கேட்க மாட்டான்னு சொல்லி நீனே எழுதி வச்சு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பாரு அவர். அதனால் எஜுகேஷனுங்கிறது நம்ம வந்து பண்ணணும். பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு இருக்குது. இந்த பேரவை கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமாக இருக்கணும். இதில் எனக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி. 22/11 திரும்ப நடத்தின அந்த பேரவை கூட்டம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு வந்து மைல்கல், நமக்கு இயக்கத்தில் ஒரு மைல்கல். அவ்வளோ பேர் அப்படி சொல்லிட்டாரு உறுப்பினர் ஒத்துழைப்பு. எப்படி கிடைச்சது? செயல்பாடு. போகிறாங்க, நேரடியாக போகிறாங்க, பேசுகிறாங்க. இங்கே கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆணிமித்தனுடைய பெருமைக்காக சொல்லலை. நம்முடைய பாஷா அவர்கள் அந்த தலைமை பொறுப்பு ஏற்றப்பட்ட பிறகு அந்த வட்டாட்சி அலுவலகத்திலேயே ஒரு இடத்த வாங்கி இன்னைக்கு பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. மற்ற நடத்த முடியலையே, அந்த பெருமை அவங்களுக்கு தானே உண்டும். இடம் இருக்குது, வாராங்க, செயல்பாடு இருக்குது. அதேபோல் நம்மளிடத்து இடம் இருக்குது, வரணும் இல்லை, வரவழைக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட. இல்லை முன்னால் வந்துட்டு இருந்தாங்களே, அந்த பில்டிங்கில் இருக்கும்போது இங்கே ஒரு கோஷ்டி இருக்கும், உள்ள ஒரு கோஷ்டி இருக்கும். இங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, உள்ள நிர்வாகி இருப்போம். அப்படின்னு வாரம், அதாவது அந்தந்த நேரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. லவ்லியாக இருந்தது, அன்றைக்கி லவ்லியாக இருக்கும். அதே போல் நம்முடைய 17/12 நடராஜன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறார், இல்லைன்னு சொல்ல. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லாம் பண்ணிருந்தார். ஆனால் போன இதை விட அதாவது அது மகளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு. போன விட நல்லா வந்துட்டாங்க. அது அவருடைய திறமையாக இருந்தால் அவர் கொண்டு வந்தார். அந்த மகளிர்கள் வந்து இதை சேர்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால் அந்த மாதிரி ஒரு 2 இதை நடத்திய 2 கிளைகளுக்கும் என்னோட பாராட்டுதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே அளவுக்கு நாம் வாடிப்பட்டி நடத்துங்க. முன்னாடி நடத்தினார். அவர் சில சமயம் என்ன பண்ணுவார்னா ஒரு மாதிரி போயிடுவார். அதே தலைவர் அவர் இறந்து போனார். அவர் குருசாமி. நம்ம பேசும்போது நம்ம மாவை கூட சும்மா எனக்கு நான் என்னையா நமக்கு என்னதுக்கு ஓய்வு செய்யணும்னு கேட்பார். கேட்டுட்டு அவரே பண்ணுவாரே தவிர அவருடைய செயல்பாடு அது முன்னாள் தலைவர்கள்லாம் நல்லா இருந்தாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணேங்க, நல்லா பண்ணானுங்க. இவர் நிர்வாகியே வந்து நம்மளை வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று மனநிலையை வந்துன்னா எப்படி செயல்பாடு இருக்கும். அதனால் வாடிப்பட்டியை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க, மாவட்டத்தை கூப்பிடுங்க, அவங்க பேசட்டும், அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டுங்க, நீங்கள் செயற்கோள் போடுங்க, மாவட்டத்திலேருந்து கூப்பிடுங்க, அதை பார்த்து அதை என்னென்ன தூய்மைங்கிறத பாருங்கள். இப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். அதே போல் மாநகர கிளையும் நீங்கள் மாவட்டத்திலேருந்து செயற்குழு கூப்பிடும்போது அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள பேச சொல்லுங்கள். அதனால் அந்த பழைய மாவட்டம் அந்த பொலிவோடு மாவட்டமாக இது அமைய வேண்டும் என்ற ஒரு ஆசையை உங்களுக்கு தெரிவித்து சில கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை நல்வாழ்ப்பை கொடுத்ததுக்காக ஏதாவது குறைகள் இருப்பின் அதை நீங்கள் பொறுத்தர வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.